Theorem 1.7 Reversal law for inverse of matrices. Theorem statement: let A and B are non-singular matrices of same order, then the product AB is also non-singular, and AB inverse equal to B inverse into A inverse. தீர்த்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது A and B are non-singular matrices of same order அப்படின்னா determinant of A not equal to 0 and determinant of B not equal to 0, non-singular. நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணணும்? AB is non-singular matrix, non-singular அப்படின்னு சொல்லணும். அதோட ப்ராடக்ட்டும் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா non-singular, that is determinant of AB not equal to 0 அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ அது இல்லாமல் ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு நீங்கள் செகண்ட் ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா தட் இஸ் நான்-சிங்குலர். நான்-சிங்குலர்னாவே கண்டிப்பாக இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடும். இப்போ இங்கே ஏபி இஸ் நான்-சிங்குலர்னால கண்டிப்பாக அதுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அந்த இன்வெர்ஸோட வேல்யூ தான் ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன் தேர்த்துக்கு ரிவர்சல்லான்னு சொல்கிறோம் அப்படின்னா the product of ABக்கு இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ரிவர்ஸில் இன்வெர்ஸ் எடுத்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு ரிவர்சல் லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள், ஏபி இஸ் நான் சிங்குலர்னு சொல்லணும். அதுக்கு சின்ஸ் ஏ அண்ட் பி ஆர் நான் சிங்குலர், சின்ஸ் determinant of A not equal to 0 and determinant of B not equal to 0. Now என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கு டிட்டர்மினேட் எடுக்கிறீங்க, டிட்டர்மினேட் ஆஃப் ஏபி. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இந்த 11th பார்த்துருக்கோம். எனி டூ மேட்ரிக்ஸ்க்கு மல்டிபிள் பண்ணி அதுக்கு டிட்டர்மினேட் எடுக்கிறது. செப்பரேட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா டிட்டர்மினேட்டு மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினேட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மினேட் ஆஃப் பி. Now determinant of A not equal to 0, that is non-zero numbers. Determinant of B not equal to 0, that is non-zero numbers. Multiplication of any two non-zero numbers again a non-zero numbers. So which value is not equal to 0. So determinant of AB not equal to 0. So determinant of AB not equal to 0 na, that is AB is non-singular. ஸோ ஏபி இஸ் நான் சிங்குலர்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஏபி இன்வெர்ஸோட வேல்யூ என்னன்னா பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு நம்ம சொல்லணும். இந்த கான்செப்டை சொல்றதுக்கு நம்ம என்னன்னா சின்னதாக ஒரு பேசிக்காக நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னா எனி டூ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் அனதர் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஏவோட இன்வெர்ஸ் பி. அப்போ இங்கே என்ன அப்படின்னா ஏபிக்கு இன்வெர்ஸை கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்னு வரணும். அப்படின்னா இந்த ஏபியும் அதோட இன்வெர்ஸ் ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஏபியோட இன்வெர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏபி ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டீங்க அப்படின்னா பி இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏபி இன்ட்டு B inverse into A inverse which is equal to I அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா AB ஓட இன்வெர்ஸ் என்னவா இருக்கும் B inverse into A inverse சொல்லிடலாம். அப்போ AB whole inverse equal to B inverse into A inverse அப்படின்னு நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்க. It is enough to prove that AB into B inverse into A inverse equal to I அப்படின்னு சொன்னாவே போதும். So now AB into B inverse into A inverse which is equal to இங்கே என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டான அசோசியேட்டிவ் லாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த அசோசியேட்டிவ் லா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராக்கெட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா எனி டூ மேட்ரிக்ஸ்க்கு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசோசியேட் பண்ணிக்கலாம், அதாவது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த திஸ் ஏ இன்ட்டு இந்த பி இன்ட்டு பி இன்வெர்ஸ் இந்த டூ மேட்ரிக்ஸ்க்கு என்ன அப்படின்னா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பி இன்ட்டு பி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் இதாவது என்ன அப்படின்னா தட் இஸ் ப்ராக்கெட் கம்பைன் பண்ணியிருக்கேன் இன்ட்டு ஏ இன்வெர்ஸ்
this B is non-singular matrix, that is inverse is exist. So B யும் அதோட இன்வர்ஸையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது which is equal to unit matrix. So A into I into A inverse. ஒரு யூனிட் மேட்ரிக்ஸால சம் மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணினா சேம் அதே மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ A into I A into A inverse. So A is non-singular matrix, that is inverse exist ஆகும். So A into A inverse equal to I. So similarly we can prove that this இன்னும் proof பண்ணலாம் அப்படின்னா B inverse into A inverse AB equal to I. again இதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு உண்டான அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணீங்கன்னா that is B inverse into A inverse into AB equal to I நீங்க வெரிஃபை பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இதையும் கம்பைன் பண்ணீங்கன்னா so AB into B inverse into A inverse equal to B inverse into A inverse into AB equal to I. So இது பார்த்தீங்கன்னா யூனிட் டூ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் அனதர் மேட்ரிக்ஸ் கிளியராக சொல்லலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு த இன்வர்ஸ் ஆஃப் ஏபி. ஏபியோட இன்வர்ஸ் என்ன அப்படின்னா பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். B inverse into A inverse. So the inverse of AB, AB ஓட inverse என்ன அப்படின்னா B inverse into A inverse. So இதை நம்ம வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்கோம். இதே நீங்க நோட்டேஷன்ல கொடுத்தீங்க அப்படின்னா that is AB the whole inverse, the inverse of AB ங்கிறது AB inverse equal to B inverse into A inverse. Hence the proof. So நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது சின்ன ஒரு கான்செப்டுக்கு மட்டும் நீங்கள் கிளியராக வச்சுக்கீங்க. இந்த ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூனிட் டூ மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும்போது ஒன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் அனதர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துட்டிங்கன்னா இது கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.